அவுச்ச முட்டையை வச்சு ஒரு சூப்பரான முட்டை பாயா ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம டீஸ்பூன் கிச்சன்ல பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பட்டை 2 கிராம்பு 1/4 டீஸ்பூன் சோம்பு 5 மிளகு 1 அன்னாச்சி பூ சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் 2 சின்ன பச்சை மிளகா 3 பல் பூண்டு 1 சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இதனால கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு சில் தேங்காய் 7ல இருந்து 8 முந்திரி பருப்பு தேவையான உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி உள்ள சேர்த்துட்டு தேவையான உப்பு கருவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சுக்கிற பேஸ்ட் உள்ள சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிற பேஸ்ட்ல லைட்டா கொதி வரும்போது நம்ம அவிச்சு வச்சிருக்கிற 4 முட்டையை இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணி உள்ள சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. முட்டையை உள்ள சேர்த்ததுக்கு அப்புறம் 4ல இருந்து 5 நிமிஷம் வரை இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு கடைசியா கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா கலந்துட்டு சர்வ் பண்ணீங்கன்னா நம்ம சுவையான முட்டை பாயா ரெடி. இந்த ரெசிபி சப்பாத்தி மற்றும் சாதங்களுக்கு வச்சு சாப்பிடறதுக்கு ஒரு சூப்பரான காம்போவா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம டீஸ்பூன் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க.